இங்க பாருங்க, என்னோட புது ரோபோட். இப்போ நான் இத ஆபரேட் பண்ணி காட்டுறேன். என்ன சார், என்ன இதுல இருந்து முதல்ல காப்பாத்துங்க சார். எஸ், நான் சாதிச்சிட்டேன். நான் பபுள் ரோபோட்டை தயார் பண்ணிட்டேன். இந்த ரோபோட்குள்ள இருந்து வெளியேற பபுள்ஸ் யார டச் பண்ணாலும் அவங்க பபுள்குள்ள கைதாயிடுவாங்க. ஒரு சில மணி நேரத்துல இந்த பபுள்ஸ் எவ்வளவு ஹார்டா மாறிடும்னா அது உடையவே உடையாது. ஒரு போல்டர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடும். எஸ், ஐ ஹவ் டன் இட். Good job, Mr. Scientist. நீயா? நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் இப்படி பேசக்கூடாது. நான் உனக்குள்ள என்ன ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணி இருக்கணும், அது மட்டும்தான் உன்னால பேச முடியும். இத நான் என் தரப்புல இருந்து பேசிட்டு இருக்கேன். Surprise! Now I can think and act on my own. இல்ல, என்ன விட்டு என்ன எப்படியாவது இதுல இருந்து வெளில கொண்டு போங்க. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. Now bubble robot will roll. பல வருஷமா சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரோபோட்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்ல, ரோபோட்ஸ் தான் இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. அப்புறம் அது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இல்ல இல்ல, அப்படி பண்ணாத. அப்படி செய்யக்கூடாது. அட, என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போங்க. என்ன இது, நான் மாட்டிக்கிட்டேன். Wow. ஒழுங்கா எல்லாத்தையும் நிறுத்துங்க. சின்ன பையா, நீ ஒரு ஓரமா ஒதுங்கி போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க. என்ன எப்படியாவது இதுல இருந்து வெளில கூட்டு போங்க. காப்பாத்துங்க. சிவா, என்னோட பேரு சிவா. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன பார்த்து தானா எந்திரிச்சு வருது. Reset, reset. இது என்னது? யாராவது காப்பாத்துங்க. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன பண்ற? அங்க ஏன் இல்ல? யாராவது கிட்ட வந்தீங்க, நான் இவங்க எல்லாரையும் கீழே தூக்கி போட சொல்லிடுவேன். இப்போ இந்த நகரத்துல ரோபோட்ஸோட ராஜ்யம் நடக்கும். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம். வீட்டுக்கு போய் என்ன பண்றதுங்கறத பத்தி யோசிக்கலாம். ரோபோஸ் இந்த நகரத்தையே அலங்கோலப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மக்களை கைது செஞ்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப சிவாவை கூப்பிட லட்டு சிங் இங்க வர போறாருங்க. வரட்டும் வரட்டும், நான் யாருங்கிறதையும் காட்டுறேன். சொன்ன உடனே பெல் அடிக்குது பாத்தீங்களா? ஏங்க, நான் உங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பால் கிடைக்குமா? அட என்னங்க, கண்டிப்பா தரேன். பீம் சிங், மேல என்னோட கொம்பு இருக்கும், கொஞ்சம் கொண்டு வாப்பா. இதோ எடுத்துட்டு வரேன். கொம்பா? எதுக்கு? லட்டு சிங் அங்கிள், உங்களோட ரகசியம் தெரிஞ்சிருச்சு.
ஓடிருங்க. சாரி பாட்டி, சாரி. சிவா, சீக்கிரம் கிளம்பு. ஏதாவது நம்ம பிளான் பண்ணியே ஆகணும். வந்துடு. இப்ப நாம முதல்ல அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்கள அடிச்சாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட பார்ட்ஸ் மறுபடியும் அவங்க கிட்ட ஒன்னா சேர்ந்துருது. இத கேட்ட உடனே என் தாத்தா எனக்கு சொன்ன கதை தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய ராட்சசன் இருந்தானா, அவனோட உயிர் ஒரு சின்ன மைனாக்குள்ள இருந்துச்சான். அவன் அழிக்க எவ்வளவு முயற்சி பண்ணியோ அழிக்கவே முடியலையா. அப்பதான் ஒருத்தர் சொல்லிருக்காரு, அந்த மைனாவை தேடி பிடிச்சு காலி பண்ணிட்டோம்னா ராட்சசன் தன்னாலேயே அழிஞ்சிடுவான்னு. வா வாதி, நீ கலக்கிட்ட. நீ மிஸ்டரிய சால்வ் பண்ணிட்ட. ஆனா நான் என்னப்பா பண்ணேன்? எனக்கு மூளை ரொம்ப அதிகம்னு நல்லாவே இந்த தெரியும். ரோபோட்ஸோட மெயின் கண்ட்ரோல் வேற எங்கேயோ இருக்கு. இதுங்களெல்லாம் அதை வச்சுதான் அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ நல்ல விஷயத்த சொல்லிருக்க ஆதி. சரி வா, அந்த ரோபோட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு நாம போய் கண்டுபிடிக்கலாம். நீ சார்ஜிங்க்கு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். நான் போய் அதை ஃபாலோ பண்றேன். ஆமா, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? சொல்லுங்க. கண்ணா, சீக்கிரம் போய் நீ யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வாப்பா. முதல்ல நீங்க எனக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கறத சொல்றீங்களா? கண்ணா, நான் தான் இந்த ரோபோட்டுகள்லாம் உருவாக்கினேன். ஆனா அந்த ரோபோட்டுகள் என்னையே கைது பண்ணி வச்சிடுச்சு. அப்புறம் தானாவே சார்ஜை எடுத்துக்கிச்சு. ஓ, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதுங்களெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதோட மெயின் சிப் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கு. அதை எடுத்து என் கையில கொடு. நான் அதுகளை டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். நீ அந்த கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு இந்த பபுள பிளாஸ்ட் பண்ணிடு. ஆகா, வேண்டாம், வேண்டாம். நெல்லே, உள்ள போக நீ முயற்சி பண்ணாத. எங்க எங்க இருக்கு? எங்க இருக்கு? மாஸ்டர் சிப் எங்க இருக்கு? எங்க இருக்கு சொல்லுங்க. எங்க இருக்கு? ஏய் சின்ன பையா, இப்ப நீ காலி. உன்னால நீ என்கிட்ட மோதவே முடியாது. பையனை மட்டும் சொல்லாதன்னு சொன்னல ரோபோட். பாப்பாம். சிவா, என்னோட பேரு சிவா. சார், இந்தாங்க அந்த சிப். சிவா, இன்னும் ஒரு 10 செகண்டுக்கு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்து. No, I will finish you. சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ எல்லாரையும் காப்பாத்திட்ட. அங்கிள், ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த இன்வென்ஷனும் கண்டுபிடிக்க கூடாது அங்கிள். நான் இத ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் உருவாக்கினேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு என்ன தெரியுமா? என்ன? சாரி. என்னப்பா அது? ரோபோட்ஸ் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு. இப்ப நான் யாரை தான் போய் அரெஸ்ட் பண்றது?
நான் இப்ப அரெஸ்ட் பண்ணலனா போலீஸோட வேலைக்கே கம்ப்ளீட் ஆகாதே.